ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 18 வருஷம் கனவு, 18 வருஷம் ஆசை, 18 வருஷம் ஏக்கம் அப்படின்றது வந்துட்டு ஒரு வழியாக ஆர்சிபி அடைஞ்சு முடிஞ்சது. இந்த தருணத்தில் வந்துட்டு அதுக்கான கொண்டாட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 11 பேர் பலியாக இருக்கிறது. ஆர்சிபி நிர்வாகம் மட்டும் இல்லாமல் கர்நாடக அரசாங்கத்தையும் தலை சுத்த வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒரு 35,000 பேர் மட்டுமே உட்காரக்கூடிய, ஒரு 35,000 பேர் மட்டுமே போய் பார்க்கக்கூடிய ஆர்சிபி ஸ்டேடியத்துக்கு வெளியில கிட்டத்தட்ட 2,500 3 லட்சம் பேர் கூடினது தான் இந்த 11 உயிரிழப்புகள். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 60 பேருக்கு காயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ என்னதான் நடந்துச்சு பெங்களூர்ல, அதை தாண்டி இதுல யார் மேல தப்பு? கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சு என்னதான் கப் அடிச்சிருந்தாலும் அத்தனை பேர் அங்கே கூடினது யாருடைய தப்பு அப்படின்னு சொல்லிதான் அந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த சீசனில் ஆர்சிபி இருக்காங்க இல்லையா, பக்காவான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத போட்டு கப் அடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர்சிபிக்கு வந்துட்டு பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவுடைய சட்டசபையிலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேசப்பட்டிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆர்சிபி ஜெயிச்சா வந்துட்டு அரசு விடுமுறையாகவே அதை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தோம் அப்படின்னா ரசிகர்கள் முதலமைச்சருக்கு லெட்டர் எழுதின சுவாரஸ்யமான சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் கூட நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாராட்டு விழா, அது மட்டும் இல்லாமல் பேரணி இருக்கு இல்லையா, ஸோ திறந்த வழி வாகனத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேரணி மாதிரி வரதுக்கான ஐடியாஸோட ஆர்சிபி டீம் வந்துட்டு பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வராங்க. ஸோ அப்படி வந்த ஏர்போர்ட்டுக்கு வந்த டீம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய டிகே சிவகுமார் நேராகவே போயிட்டு வெல்கம் பண்ணுறாப்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்துட்டு எவ்வளோ ப்ரைடான ஒரு விஷயம். கிரிக்கெட் அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேர்ல்டு கப் அடிச்சுட்டு இந்தியன் டீம் திரும்பி வரும்போது என்ன மாதிரியான ஒரு ரெகக்னேஷன், என்ன மாதிரியான ஒரு வெல்கம் இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபிக்கும் ஒரு வெல்கம் அப்படின்றது தரப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி இருக்கு இல்லையா, ஆர்சிபிக்கும் ஒரு வெல்கம் அப்படின்றது தரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிகே சிவகுமார் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏர்போர்ட்ல டீமை ரிசீவ் பண்ணதோட மட்டும் இல்லாமல் டிகே சிவகுமார், அது மட்டும் சித்தராமையா, இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விதான் சௌதா இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாலில் வந்துட்டு என்ன பண்றாங்க, ஒரு ஹாலில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாராட்டு விழா அப்படின்றத நடத்துறாங்க. ஸோ இந்த விதான் சௌதாவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சீஃப் மினிஸ்டர் டிகே சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பட்டாளங்கள், கோலி, இவங்க எல்லாருமே ஒன்று கூடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கர்நாடகா கிரிக்கெட் சங்கம் இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சின்னசாமி ஸ்டேடியத்தில் வந்துட்டு ஈவினிங் ஒரு பாராட்டு விழா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த இடத்துல தான் பிரச்சனை அப்படின்றது உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். வெறும் 35,000 பேர் மட்டுமே கலந்துக்கக்கூடிய, 35,000 பேர் மட்டுமே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஸ்டேடியத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் சேர்த்து கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் அந்த இடத்துல கூடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கர்நாடக அரசு சார்பில் வந்துட்டு இதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்றது இருக்கு இல்லையா, இவ்வளோ பெரிய கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட போலீஸ் உட்பட 5,000 பேரை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் பாதுகாப்பு பணிகள் அமர்த்தினாலும் எங்களால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு இந்த போலீஸ் சைடு இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு நாங்கள் என்னதான் வந்துட்டு தடியடிலாம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாலும் கூட இருந்தது மொத்தமுமே வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் கூட்டம். ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தள்ளுமுள்ளு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷனில் நாங்களும் போயிட்டு தடியடி நடத்துகிறோம் அப்படின்னா அந்த தடியடியை வந்துட்டு தப்பிக்கிறதுக்காக, அந்த தடியடியிலேருந்து ஓடுறதுக்காக எல்லாரும் சதறி ஓடுவாங்க. அப்போ இன்னும் உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ நாங்கள் கடைசி கட்டமாக தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த தடியடி இருக்கு இல்லையா, அதை கையில் எடுத்திருந்தோம். அதை நாங்கள் முன்னாடியே எடுத்து இந்த கூட்டத்தை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக உயிரிழப்பு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30லேருந்து 40 மாறி இருக்கும். அதனால தான் எந்த ஒரு டிசிஷனுமே எங்களால் எடுக்க முடியல அப்படின்னு வந்துட்டு சொல்லப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த 11 பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். திருப்பூர்லேருந்து ஒரு பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்பாலாம் கதறி அழுகிறாரு, என் பையனை வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ண வேணாங்க, அவன் வந்துட்டு இறந்துட்டான், ஆல்ரெடி எங்களை விட்டு போயிட்டான், ஸோ அவனுடைய உடம்பையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூறு போட்டு அதுக்கப்புறமா எங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க வேணாம், அப்படியே என் பையனை என்கிட்ட கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 11 பேர் சார்ந்த ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்க கண்ணீர் விட்டு கதறக்கூடிய வீடியோஸ் அப்படின்றத இன்டர்நெட்ல பார்க்கும்போதே நமக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இப்படி ஒரு சம்பவம் அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நடந்துருச்சு அப்படின்றது ஆர்சிபி நிர்வாகத்துக்கு தெரிஞ்சோடனே உடனடியாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விராட் கோலி உட்பட பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரொம்ப பெரிய துயர சம்பவம். கிரிக்கெட் உலகத்தில் வந்துட்டு பார்த்தோம்
அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட்டில் வந்துட்டு இந்த டே ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய துக்கத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 18 வருஷம் கழிச்சு ரொம்ப பெரிய ஆரவாரத்தோட என்னதான் சக்ஸஸ் என்னதான் வெற்றி அப்படின்றது ஆர்சிபி டீம் அடைஞ்சிருந்தாலும் அதை முழுசா அவங்களால கொண்டாட முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சின்னசாமி ஸ்டேடியத்துலையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெளியே இந்த உயிரிழப்பு அப்படின்றது இருந்தாலும் கூட உள்ள நடந்த பாராட்டு விழால யாருமே பெருசா பேசிக்கல, யாருமே அந்த உற்சாகத்தோடையே யாருமே அந்த ஒரு சந்தோஷத்தோடையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விராட் கோலி பேசும்போதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஸ்பீச் அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருந்தாரு. அதே மாதிரி தான் ரஜத் படிதாரும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஷார்ட்டாக வந்துட்டு பேசியிருந்தாங்க. சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னமோ அதை மட்டும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சும்மா ஒப்புக்கு சப்பா வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்றது நம்மளால ஏற்பட்டுருச்சு, கிட்டத்தட்ட 11 பேருடைய உயிர் அப்படின்றது நம்மளால போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த குற்ற உணர்ச்சிக்கு வந்துட்டு அவங்க பொறுப்பேற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் டெஃபினட்டாக முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் முழுசாக பொறுப்பேற்றுக்கிறோம். நாங்கள் வந்துட்டு எந்த காரணமும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. முறையாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாஜிஸ்ட்ரேட்டின் கீழே விசாரணை அப்படின்றது போட சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா உரிய விசாரணை அப்படின்றது நடத்தப்படுத்து உரிய ஆட்கள் விசாரிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக அரசாங்கம் சார்பில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விளையாட்டு வீரர்கள் மேலேயோ இல்லை விளையாட்டு வீரர்களை பார்க்க கூட்டின ரசிகர்கள் மேலேயோ நம்ம குறை அப்படின்றத சொல்லவே முடியாது. கண்டிப்பாக இவ்வளோ பெரிய கூட்டம் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கையாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் தான் செயல்பட்டிருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மும்பை இருக்கு இல்லையா, மும்பையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மும்பை கப் ஜெயிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பேரணி நடந்திருக்கு, ரோட் ஷோஸ் நடந்திருக்கு. சென்னையில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா செலிப்ரேஷன்ஸ் அப்படின்றது நடந்திருந்தாலும் அதுக்கு முறையான பாதுகாப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த இடத்துல பாதுகாப்பு விஷயத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா கர்நாடக அரசாங்கம் கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிசிசிஐனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராஜீவ் சுக்லா இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை அரசியலாக்க வேணாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டே அப்படின்றது எங்க வேணாலும் நிகழலாம். இது வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடா நடந்த ஒரு விஷயம். இதுக்கு வந்துட்டு இதை அரசியலாக்கி அந்த கட்சி மேல ஒரு படி அப்படின்றத போட்டு முழுக்க முழுக்க அதை அரசியலாக்காம விளையாட்டுல இது சகஜம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கடந்து போகணும். ஏன்னா 11 பேருடைய உயிர் அப்படின்றத நாங்க சகஜம் அப்படின்னு சொல்லல. பட் இது வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடா நடந்த ஒரு விஷயம். இது எங்க நடந்திருந்தாலுமே நம்ம இப்படிதான் இதை ரியாக்ட் பண்ண முடியும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, கர்நாடக கிரிக்கெட் சங்கம் அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காயமடைந்தவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இலவச சிகிச்சை அளிக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம அந்த 11 பேருடைய ஆத்மாவும் சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி தான் வேண்டணும். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் நம்ம யாரையுமே தப்பு சொல்ல முடியாது, யாரையுமே இவங்க தான் காரணம்னு சொல்லி கை காட்டி குறை சொல்ல முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.